ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நாம போன பகுதியில கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் பத்தியும் ஹஸ்தாமலகரோட அற்புதமான கதையும் பார்த்தோம் இல்லையா? அந்த ஞான தேடலோட ஆதிசங்கரர் தன்னோட பயணத்தை தொடர்றார். அத்வைத வேதாந்தத்தை உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல ஒரு நிரந்தரமான இடம் வேணும்னு தேடி அவர் இப்போ கர்நாடகாவோட மலைகள் வழியா வந்துட்டு இருக்கார். யோசிச்சு பாருங்க. கொல்லூர்லேருந்து கிளம்பி சங்கரரும் அவரோட சீடர்களும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த அடர்ந்த காடுகள் வழியா பயணம் செய்றாங்க. அவங்க போற பாதை பசுமையான துங்கா நதி பாயற ஒரு அழகான இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு வருது. அந்த இடம்தான் பிற்காலத்துல சிருங்கேரின்னு உலக புகழ் பெற போகுதுன்னு அப்போ யாருக்கு தெரியும்? பாருங்க, சங்கரரோட மனசுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அத்வைத தத்துவத்தை ஒரு சிலருக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல, அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கணும், பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு மையம் வேணும், ஒரு மடம் வேணும். அந்த சரியான புனிதமான நிலத்தை தேடுறது தான் அவரோட பயணத்தோட மிக முக்கியமான குறிக்கோளா இருந்துச்சு. அப்படி அவங்க துங்கா நதிக்கரையை நெருங்கி வரும்போதே ஒரு தெய்வீகமான நிகழ்வு நடக்கப் போகுது. அந்த ஒரு காட்சி இந்தியாவோட ஆன்மீக வரலாற்றையே மாற்றி எழுதப் போற ஒரு அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகுது. அது ஒரு மதியான நேரம். சூரியனோட வெப்பம் அப்படியே உச்சியில சுட்டெரிக்குது. பயண கலைப்போட சங்கலரும் அவரோட சீடர்களும் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு துங்கா நதிக்கரைக்கு வராங்க. அப்போதான் இயற்கையோட விதிகளையே கேள்வி கேட்க வைக்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான காட்சி அவர் கண்ணில் படுது. சரி, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆதிசங்கரர் மாதிரி ஒரு மகாஞானி ஒரு இடத்த பார்த்த உடனேயே இதுதான் நம்மளோட முதல் பீடம்னு முடிவு பண்ணணும்னா அவர் அப்படி என்ன ஒரு காட்சியை கண்டிருப்பார்? இதோ இந்த காட்சி தாங்க அது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த நதிக்கரை மணல்ல ஒரு நிறைமாத கர்ப்பிணி தவளை பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கு. பொதுவா பாம்புக்கு தவளைனா உடனே பிடிச்சி சாப்பிட்ற இறதானே. ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. ஒரு பெரிய நாகப்பாம்பு அந்த தவளைய ஒன்னும் பண்ணல. அதுக்கு பதிலா தன்னோட தலையில இருக்கிற படத்தை ஒரு கொலை மாதிரி விரிச்சு அந்த கொளுத்துற வெயில்ல இருந்து அந்த தவளைக்கு நிழல் கொடுத்து பாதுகாத்துட்டு இருக்கு. என்ன ஒரு கருணை, என்ன ஒரு அற்புதம்! சங்கரருக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு, இது ஏதோ சாதாரணமா நடந்த ஒரு அதிசயம் இல்ல, இது அந்த மண்ணோட குணத்தை, அந்த இடத்தோட ஆன்மாவை அவருக்கு உணர்த்துற ஒரு தெய்வீக அடையாளம்னு புரிஞ்சுக்கிட்டார். அவர் மனசுக்குள்ளே இப்படி நினைச்சு பாக்குறாரு. அடடா, பிறவியிலேயே எதிரிகளா இருக்க வேண்டிய இந்த ஜீவன்கள் கூட இந்த அத்தோட மகிமையால தன்னோட இயல்பான விரோதத்தை மறந்துட்டு ஒண்ணுக்கொன்னு கருணை காட்டுதுன்னா இந்த மண்ணுல எவ்வளவு சாந்தமும் அமைதியும் நிறைஞ்சிருக்கணும். அப்போ இங்க உக்காந்து ஆன்மீக பயிற்சிகள் செய்யறவங்களோட மனசு எவ்வளவு சுலபமா அமைதியடையும் அப்படின்னு உணர்றாரு. இந்த நிகழ்வு அந்த நிலத்தோட அகிம்சை விருத்திய, அதாவது இயல்பாகவே கருணை மற்றும் அகிம்சை கொண்ட குணத்தை அவருக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுச்சு. அத்வைதம் சொல்ற அந்த ஒருமைப்பாட்டை போதிக்க இயற்கையிலேயே இவ்வளவு இணக்கமா இருக்கிற இடத்தை விட ஒரு சிறந்த இடம் இருக்க முடியுமா இல்லைன்னு சங்கரர் முடிவு பண்ணிட்டாரு. அந்த கணமே முடிவெடுக்கப்பட்டு விட்டது. தென்னகத்துல அத்வைத சித்தாந்தத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான தூண் நிறுவப்பட வேண்டிய இடம் இதுதான்னு சங்கரர் உறுதியா நம்பினார். உடனே தன் சீடர்களை பார்த்து சொல்றார், நம்மளோட முதல் மடம் இங்க தான் அமையும். இது தெற்கு திசையில அத்வைதத்தோட மிக முக்கியமான பீடமா விளங்கும். இன்னைக்கும் நீங்க சிருங்கேரி போனீங்கன்னா கப்பே சங்கரர்னு ஒரு சின்ன சன்னதி இருக்கும். இந்த வரலாற்று நிகழ்வோட நினைவாதான் அது அங்கே இருக்கு. சரி, இடம் முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? ரொம்ப முக்கியமான படி. அந்த ஞான பீடத்தோட தலைமை தெய்வம், அதாவது மூலவர் யார் என்பதை முடிவு செய்யணும் இல்லையா? வேதம், வேதாந்தம், ஞானம் இது எல்லாம் போதிக்க போற ஒரு இடத்துக்கு ஞானத்துக்கே தெய்வமான சாரதா தேவியை விட சிறந்த தெய்வம் வேற யார் இருக்க முடியும் சொல்லுங்க? அதனால ஆதிசங்கரர் அன்னை சாரவாம்பால அந்த மடத்தோட பிரதான தெய்வமா பிரதிஷ்டை செய்தார். இதனால அந்த மடத்துக்கு தக்ஷிணாம் நாய ஸ்ரீ சாரதா பீடம்னு பேரிடப்பட்டது. தக்ஷிணாம் நாய அப்படின்னா தெற்கு திசையின் பீடம்னு அர்த்தம். ஞானத்தோட தெய்வமான சாரதையோட பேர்ல அந்த இடம் ஞானத்தோட இருப்பிடமா உருவானது. அம்மன் பிரதிஷ்டை முடிஞ்சதும் அந்த மடம் எதுக்காக உருவாக்கப்பட்டது, அதோட நோக்கங்கள் என்ன, அதோட நீண்டகால பாரம்பரியத்துக்கான அடித்தளம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அப்பவே அமைக்கப்பட்டது. ஆதி சங்கரால் நிறுவப்பட்ட சிருங்கேரி சாரதா பீடத்துக்கு 3 முக்கிய நோக்கங்கள் இருந்துச்சு. முதலாவது, வேதங்களையும் வேதாந்தங்களையும் காலத்துக்கும் பாதுகாக்கிறது. இரண்டாவது, மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதல் வழங்குறது. மூன்றாவது, அத்வைத சித்தாந்தத்தை தர்மத்தோட வழியில உலகமெங்கும் பரப்புறது. ஓகே, சிருங்கேரி தலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது, சாரதாம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டாச்சு, மடத்தோட நோக்கங்களும் வரையறுக்கப்பட்டுச்சு. ஆனா இவ்ளோ பெரிய பொறுப்பை ஏத்துக்க போற அந்த முதல் ஆச்சாரியர் யார்? அந்த பெரும் பண்டிதரை சங்கரர் எப்படி தேர்ந்தெடுத்தார்? இத பத்தி நம்ம அடுத்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். இப்போ ஒரு சின்ன குறிப்புங்க. இன்னைக்கு நாம பகிர்ந்துகிட்டது ஆதிசங்கரரோட அந்த பிரம்மாண்டமான தெய்வீக வாழ்க்கையோட ஒரு சின்ன துளி மட்டும்தான்.
இது ஒரு முழுமையான விவரம் இல்ல. நீங்க இன்னும் விரிவான தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்பினா அவரோட வாழ்க்கை வரலாறோட அசல் நூல்களை படிச்சு பார்க்குமாறு உங்களை நாம அன்போட கேட்டுக்கிறோம். இந்த பகுதியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல் ஆகும். இங்க நாங்க ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலி மற்றும் குஜராத்தி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகளும் சீக்கிரமே வரப்போகுது. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை எளிமையாகவும் தெளிவாகவும் அர்த்தமுள்ள விதமாகவும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட குறிக்கோள். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, தெய்வத்தின் குரல், அப்புறம் ஆதிசங்கரர் போன்ற மகான்களோட தெய்வீக வாழ்க்கைன்னு பல விஷயங்கள் பத்தி தினமும் நீங்க பல மொழிகள்ல கேட்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து ஞானகோஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் பகிரும் விஷயங்கள் உங்களை வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மம்ங்கிற இந்த ஒளிய இன்னும் பிரகாசமா எரிய வைப்போம். ஹரி ஓம்.